ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே கத்தாழை வச்சுருக்கேன். ஒன்று தான் கொண்டு வந்து வச்சேன், அது வந்து நிறையா வந்துருச்சு. இந்த கத்தாழையில் வந்து பூ பூக்குன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் பூத்து தான் பார்த்துருக்கேன். ஒரு பீச் கலரில் பூ பூக்கும். அதுதான் ஃபஸ்ட் டைம் கத்தாழையில் பூ வந்து பார்த்தது. இதே மாதிரி நீங்களும் கத்தாழையில் பூ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வீட்டிலையே வச்சு நம்ம நேச்சுரலாக எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு எல்லோ கலரில் வரும், அதை ஒரு இடத்துல வச்சிட்டோன்னா அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து 2 சைடும் இருக்க முள்ளை வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நான் ஐஸ் க்யூப் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சா ஒரு வாரத்துக்கு வரும். இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இதை மட்டும்தான் ஃபேஸ்க்கு மார்னிங் எந்திரிச்சோடனே அப்ளை பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ் எல்லாம் சீக்கிரமே க்ளோஸ் ஆயிரும். அன்ஈவன் ஸ்டோனாக இருக்கிறத நம்மளுக்கு ஈவன் ஸ்டோனாக கூட மாற்றி கொடுத்துரும் இது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் ஃபோல்டர் எடுத்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மார்னிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இதை ஜூஸாக கூட எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டீ தான் போட போகிறேன். இன்றைக்கி எப்போ போடுற டீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலான்னு தோணுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா இடிக்கல்ல 2 ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி, இதையெல்லாம் நல்லா தட்டிட்டு இந்த டீ கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டீ சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.